கூலி படம் ரிலீஸ் ஆகி 25 டேஸ் ஆகுது. சன் பிக்சர்ஸ் போஸ்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த இனிய நாள் அன்று நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சேனல் வியூவர்ஸ் பிரேக்கிங் பேட் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் கூட சரி, பிரேக்கிங் பேட் ஃபேன்ஸ் இருந்தீங்களா, நீங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து கூலிங்கிற ஒரு கதையை எழுத போகிறோம் ஃப்ரம் பிரேக்கிங் பேட். ஸோ பிரேக்கிங் பேடோட கதையை வச்சு கூலிங்கிற ஒரு படத்தோட கதையை எழுத போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எல்லோரும் லோகேஷ் கனகராஜா மாற போகிறோம். ஸோ பிரேக்கிங் பேட் பற்றி தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், ஆரம்பிக்கலாமா? ஸோ பிரேக்கிங் பேட் அந்த கதையோட ஒரு ஒன் லைன் என்னென்னு சொல்லலாம். ஜஸ்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் இருப்பார். அவருக்கு கேன்சர் அஃபெக்ட் ஆகிருக்கும். பட் ஹிஸ் ஃபேமிலி இஸ் நாட் செட்டில்டு. அந்தளவுக்கு காசு இல்லை, பண கஷ்டம் இருக்கும். ஸோ அந்த பண கஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக அவர் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியில் இறங்குவார். அதாவது ட்ரக்கு தயாரிப்பார். அந்த ஒரு சிச்சுவேஷனில் அவர் வில்லன் கூட போய் ஃப்ரெண்டாக வர மாதிரி ஆகும். அதாவது வில்லன் கூட சேர்ந்து அந்த ட்ரக்கு தயாரிக்கிற மாதிரி ஆகும். அதனாலே அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஃபைனலாக அந்த வில்லனை கொன்னுட்டு எப்படி அவர் லைஃப்பில் வெளில வராரு, எல்லா ப்ராப்ளம்ஸ் விட்டு வெளில வராரு அப்படிங்கிறது தான் அந்த பிரேக்கிங் பேடோட ஒரு ஒன் லைனர் சொல்லிக்கலாம். ஸோ இதே ஒன் லைனரை நம்ம அப்படியே தமிழுக்கு கொண்டு வரலாம். ஸோ இங்கே இருக்கிற பேஸ் லைன் ஆஃப் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஹீரோ வில்லன் கூட ஒர்க் பண்ணுவார். அதில் ப்ராப்ளம்ஸ் வரும். வில்லனை எப்படி கொல்ல போகிறாரு. இங்கே ரஜினி நாகார்ஜுனாங்கிற வில்லன் கூட ஒர்க் பண்ண போகிறாரு. அதில் ப்ராப்ளம்ஸ் வரும். நாகார்ஜுனாவை எப்படி கொல்ல போகிறாரு. ஸோ ஒரு லைன் கிடச்சிருச்சா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மெயின் கேரக்டர் ஹீரோ ரொம்ப வீக்காக இருப்பார். அவருக்கு கேன்சர் அஃபெக்ட் ஆகிருக்கும். மணி கஷ்டம். ஸோ இப்படியெல்லாம் தமிழ் சினிமா ஹீரோவை காட்டினா நம்மளை சும்மா விடுவாங்களா? எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ ஹீரோனாலே மாசாக தான் காட்டி ஆகணும். ஸோ அதனால் ரஜினியை வீக்காவோ இல்லை கேன்சர் அஃபெக்டட் பேஷண்ட்டோவெல்லாம் நம்மளால் காட்ட முடியாது. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும். சரி, இப்போது பிரேக்கிங் பேடில் என்னென்ன விஷயம்லாம் அந்த ஹீரோ பண்ணுவார்? ஒன்று ட்ரக்கு தயாரிக்கிறது, இன்னொன்று பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது. ஸோ பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த ட்ரக்கு தயாரிக்கிற சிச்சுவேஷனில் 2-3 பேரை கொல்ல வரும். அப்போது பாடியை எப்படி ஈஸியாக மாட்டிக்காமல் டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ அந்த ஹீரோ இந்த ஐடியா கொடுப்பார். ஸோ ஆசிட்டில் போட்டுவிட்டா அது போனையே கரைச்சிருங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுப்பாரு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 விஷயம் இருக்குது. ஒன்று ட்ரக்கு, ஒன்று பாடி டிஸ்போஸ். இதில் இந்த பாடி டிஸ்போஸ் இந்த கதையில் சப்டிலாகவே இருக்கும். அது கதையோட கதையாக அப்படியே இருக்கும். நம்ம இங்கே அப்படியே தமிழுக்கு மாற்றுறப்போ அந்த பாடி டிஸ்போஸை மெயின் விஷயமாக மாற்ற போகிறோம். ஸோ அங்கே ட்ரக்கு தயாரிக்கிறது வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இங்கே பாடி டிஸ்போஸ் பண்ணுறது வில்லனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ 2 ப்ரையாரிட்டிஸை மாற்றி அப்படியே இங்கே போட போகிறோம். ஸோ இங்கே நாகார்ஜுனா ஆர் ஷௌபின்ங்கிற வில்லனுக்கு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி வேணும். அதுக்கு நம்ம ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கேரக்டர் தான் சத்யராஜ். ஓகேங்களா? ஸோ இப்போது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஹீரோ இங்கே ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சராக இருக்கார். ஓகேங்களா? பிரேக்கிங் பேட் ஹீரோ நம்ம அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப வீக்காகலாம் ரஜினியை காட்ட முடியாது. பட் இங்கே ஹீரோவுக்கு 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ ஹீரோவே தான் மாசாகவும் இருப்பார், வீக்காகவும் இருப்பார். 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி செமையாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். அந்த வீக்கான கேரக்டர், அதாவது அவரோட ஒரிஜினல் நேம் வால்டர் ஒயிட். அந்த வால்டர் ஒயிட்டுக்கு அந்த வீக் கேரக்டர் வச்சுக்கலாம். ஹெய்சன்பர்க் அவரோட சர்நேமாக என்ன சூடோ நேம் வச்சுக்கலாமா? சூடோ நேம் அவரோட ஹெய்சன்பர்க்ங்கிற பேர். ஸோ அவர் தான் மாசாக இருப்பார். நம்ம என்ன போகிறோம், அந்த மாசாக இருக்கிற ஹெய்சன்பர்கை தூக்கி ரஜினியோட கனெக்ட் பண்ண போகிறோம். வீக்காக இருக்கிற வால்டர் வெயிட்டை தூக்கி சத்யராஜோட கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் ட்ரக்கு கண்டுபிடிக்கிறாரு. இப்போ நமக்கு பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு சம்திங், அதுதான் மெயின் விஷயம் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? பாடி எப்படியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணலாம்? புதைக்கலாம், எரிக்கலாம். இப்போ வந்திருக்கிறது எலக்ட்ரிக் அந்த கிரேவியாட் இருக்கு இல்லையா, 1/2 ஹவரில் அந்த பாடியை டிஸ்போஸ் எரிச்சிரும் ஃபுல்லாக. பட் அதுலேயுமே போன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சத்யராஜ் கேரக்டர் சயின்டிஸ்ட் ஆக்கிடுவோம். இங்கே ஒரு கெமிஸ்ட்டு, இது ஒரு சயின்டிஸ்ட்டு. சத்யராஜ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறாரு. அந்த மிஷின் என்ன பண்ணும், எலும்பையே தூளாக்கிடும். ஓகேங்களா? ஸோ பாடியை ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே இவர் கெட்ட விஷயத்துக்காக அந்த பாடி டிஸ்போஸ் யூஸ் பண்ணார். ஆனால் சத்யராஜ் நல்ல விஷயத்துக்காக, அதாவது ரோட்டில் ஆடு மாடுலாம் செத்து போச்சுன்னா அதை உடனே டிஸ்போஸ் பண்ணோம், மூவபுளாக இருக்குது மொபைலாக டிஸ்போஸ் பண்ணோம், அது மாதிரி அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாருங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சத்யராஜ் அதை கண்டுபிடிக்கிறார். ஸோ இங்கே 2 பேருக்குமே பண கஷ்டம். வால்டர் வெயிட்டுக்கும் பண கஷ்டம், சத்யராஜுக்கும் பண கஷ்டம். சத்யராஜ் இதை கண்டுபிடிச்சா கவர்மெண்ட் நமக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு சம அமௌண்ட்டு பைசா கொடுக்கும். இது பேட்டன்ட் வாங்கிட்டு நம்ம ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆடுவோம், செமையாக சம்பாதிக்க போகிறோம்னு நினச்சிட்ருப்பார். ஆனால் லாஸ்ட்டில் கவர்மெண்ட் அது இது கெட்டவங்கிட்ட போயிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இவருக்கு காசு வேணும். அப்போது சத்யராஜ் வில்லனோட போய் ஒர்க் பண்ண போகிறார்.
இங்கே வால்டர் வெயிட்டே வில்லனோட போய் ஒர்க் பண்ணி தான் ஹைசன்பர்காக மாறுவார். பட் நம்ம வந்து இங்கே ரஜினியை வந்து டேரெக்டாக வில்லனோட போய் ஒர்க் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அதை எப்படி ஹீரோ போய் வில்லனோட ஒர்க் பண்ண முடியும்? முடியாதுல்ல. அப்படி ஒர்க் பண்ணோன்னா அவர் வீக்காக இருக்கணும். அந்த வீக் கேரக்டர் தான் சத்யராஜ் வில்லனோட போய் ஒர்க் பண்ணுறாரு. இப்போது ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் ஆகணும், ஒரு பிரச்சனை உருவாகணும் இல்லையா? அப்போ தானே வந்து ஹீரோ வந்து வில்லனை போய் அடிக்க முடியும். இங்கே வந்து பிரேக்கிங் பேடில் வந்து ஹீரோ வந்து வில்லன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவான், சில ப்ராப்ளம் வரும், அதனால் அவங்களுக்குள்ளே சண்டை வரும். இங்கே ரஜினி வந்து வில்லன் கூட இன்னும் கனெக்டே ஆகலை, நாகார்ஜுனா கூட வந்து இன்னும் கனெக்டே ஆகலை. அப்புறம் எப்படி ரஜினிக்கும் வில்லனுக்கும் ப்ராப்ளம் உண்டாக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சிம்பிள் தமிழ் சினிமா ஸ்டோரி எடுக்க போகிறோம், விச் இஸ் ரிவெஞ்ச். சத்யராஜும் ரஜினியும் ஃப்ரெண்ட்ஸ். சத்யராஜை போட்டு தள்ளிட்டாங்க, ரஜினி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அவ்வளோதான் கதை. ஓகேங்களா? நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு கதை இருக்குது. அதாவது ஹீரோ வந்து வில்லன் கூட போய் சேர்ந்து வேலை செஞ்சு வில்லனை கொல்லணும். பட் ஹீரோ எப்படி வில்லன் கூட போய் சேர போகிறாரு? அதுக்கு தான் நம்ம சத்யராஜை போட்டு தள்ள போகிறோம். சத்யராஜை போட்டு தள்ளியாச்சு, அதனால ரஜினி ரிவெஞ்ச் எடுக்க வராரு. ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக கொன்னாங்கங்கிற ஒரு காரணம் தெரியணுங்கிறதுக்காக அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. லாஸ்ட்டில் வில்லனை கொள்கிறாரு. ஸோ பேஸ் லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பெரிய கதையாக பிரேக்கிங் பேட்லேருந்து இங்கே கொண்டு வந்துட்டோம், க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு பேஸ் கதை ரெடி. அடுத்த மெயின் கேரக்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதை பிரேக்கிங் பேடில் வந்து பார்த்திங்கன்னா ஜெஸி பிங்க்மேன். ஸோ அவன் தான் ஆக்சுவலி அந்த ட்ரக்கை தயாரிப்பான். அண்ட் அவனுக்கு வந்து இந்த கெமிஸ்ட் ஹெல்ப் பண்ணி அவன் அதெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பான். ஸோ இங்கே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்தான். ஸோ பிரேக்கிங் பேடில் ஜெஸி பிங்க்மேன் வந்து ஆல்மோஸ்ட் அவருக்கு ஹைசன்பர்க் வந்து ஈக்குவலாக ஒரு ஃபைட் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பான். பட் இங்கே அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கொடுக்க முடியாது, ஏன்னா ரஜினி மெயின் ஹீரோ. ஸோ செகண்ட் ஹீரோ மாதிரிலாம் கொண்டு வர முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சத்யராஜுக்கு ஒரு பொண்ணு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு வந்து அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண ரஜினிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இங்கே ஜெஸி பிங்க்மேன் வந்து ட்ரக்கை க்ரியேட் பண்ண வால்டர் வெயிட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவான், ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுவான். இங்கே ஸ்ருதி வந்து பாடியை டிஸ்போஸ் பண்ண ரஜினிக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா ரஜினிக்கு வந்து மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியாதுல்ல, ஏன்னா சத்யராஜ் செத்துட்டார். ஸோ ரஜினிக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுறாங்களா? ஸோ கேரக்டர்ஸ் மேட்ச் ஆகிடுச்சா? ஸோ இப்போது மெயின் கேரக்டர்ஸ்லாம் ரிவீல் ஆகிடுச்சு. அடுத்தது பிரேக்கிங் பேடில் இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் பார்த்திங்கன்னா ஹேங்க். ஸோ ஹேங்க் வந்து போலீஸாக இருப்பான். ஹேங்க் வந்து ஹைசன்பர்கோட ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருப்பான், ஃபேமிலியாக இருப்பான். ஓகேவா? அவங்களோட 2 சிஸ்டர்ஸை தான் ஹேங்க்கும் ஹைசன்பர்கும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து போலீஸ்க்கான நீட் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், இந்த போலீஸை எப்படி இந்த கதைக்குள்ளே கொண்டு வர்றது? சரி, ஓகே, இப்படி பண்ணிக்கலாம். இந்த போலீஸ் இருக்கார்ல, அவர் வந்து இப்போது இங்கே வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட், ஹீரோட ஃபேமிலியில் இருக்கார் இல்லையா, இங்கே வந்து நம்ம வில்லனோட ஃபேமிலியில் சேர்த்துருவோம். ஸோ வில்லனோட ஃபேமிலி இந்த சென்ஸ் வில்லன் கூட சேர்த்துடலாம். ஸோ வில்லன் ஒரு மெயின் வில்லன் நாகார்ஜுனா இருக்கார், பட் ஒரு போலீஸும் உள்ளே வரான். ஓகேங்களா? அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த போலீஸ் வந்து அந்த வில்லனோட உளவு பார்க்க வர மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஹேங்க்குங்கிற ஒரு கேரக்டரை இங்கே வில்லன் போலீஸாக வந்து ஷௌபின் நடிக்க போகிறாரு. அவர் வந்து வில்லன் கூட சேர்ந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவார், பட் வில்லனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இங்கே வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சால் குட்மேன் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஒரு அட்வொகேட். ஸோ இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த வில்லன்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த இவர் சம்பாதிப்பார் இல்லையா, இந்த ஹீரோ மணியை வந்து சம்பாதிப்பார் இல்லையா, அதை வந்து லாண்டர் பண்ணி நல்ல மணியாக மாற்றுறதுக்கு, அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டியை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு கேரக்டர் இருப்பார், சால் குட்மேன். அவர் வந்து ஒரு அட்வொகேட். ஸோ இங்கே வந்து ஹீரோ பண்ணுற இல்லீகல் ஆக்டிவிட்டி வந்து பாடி டிஸ்போஸ் தான், அதனால் அவருக்கு எதுவும் பிரச்சனை வரப்போகிறது இல்லை. ஸோ அவரை எப்படி இங்கே கொண்டு வரலாம்? சரி, ஓகே, வில்லன் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறான் இல்லையா, அதாவது ட்ரக்கு கடத்துறது, ஸ்மக்லிங் பண்ணுறது, ஆர்கன் இதெல்லாம் ஏதோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறான் இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த கேரக்டர் இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ என்ன பண்ணலாம், நாகார்ஜுனாவோட பையனாக ஒரு கேரக்டர் போட்டு அவர் வந்து நல்லவர், ஆனால் இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த கண்ணாரவின்னு நினைக்கிறேன் அவர் பேர். ஸோ அவர் தான் அந்த கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுவார். ஸோ இங்கே இருக்கிற மெயின் அடுத்த கேரக்டரும் இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வேறு யார் இருக்கா இங்கே? ஸோ வில்லன் சைட்ஸில் போனோன்னா ஒரு 2 ட்வின்ஸ் இருப்பாங்க. அந்த ட்வின்ஸ் வந்து இந்த ஹீரோக்கு ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே அந்த ட்வின்ஸோட கேரக்டரைசேஷனை கொண்டு வந்தது தான் ஷௌபின் அண்ட் கல்யாணி. அவங்க 2 பேர் ட்வின்ஸ் கிடையாது, பட் அவங்க போலீஸ்லேருந்து வந்து அந்த ஹேங்கோட போலீஸ் கேரக்டர், அந்த 2 ட்வின்ஸோட கேரக்டர். ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து எப்படி வந்து ஹீரோக்கு அகேன்ஸ்டாகவும் வில்லனுக்கு அகேன்ஸ்டாகவும் ஒர்க் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு கதையை அப்படியே உள்ளே கொண்டு வந்துடலாம்.
நைஸில் இங்கேருந்து ஒரு கேரக்டர் அப்படியே தூக்கி இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கதை ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஒரு ஹீரோ இருக்கார், அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அந்த ஃப்ரெண்டு வந்து வில்லனுக்காக ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணி அவனை வந்து கொன்னுடுறாங்க. ஸோ ஹீரோ ரிவெஞ்ச் எடுத்து வந்து வில்லனை கொல்றாரு. அவ்வளோதான் கதை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பட் இன்னும் எதாவது என்கேஜிங் ஃபேக்டர் தேவைப்படுதில்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ ரீசண்டாக வர எல்லா படத்துலேயும் பார்த்தோன்னா விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், எல்லாரையுமே டிஏஜிங் பண்ணி யங்காக காட்டிட்டாங்க. தலைவர் டிஏஜிங் பண்ணால் எப்படி இருக்கும்ல? சரி, ஓகே, ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வருவோம், ஓகேவா? சத்யராஜும் ரஜினியும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியாச்சு. அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, ஒரு ஃப்ளாஷ்பேக் கொண்டு வருவோம். அதில் ஒரு டிஏஜிங் பண்ணி கொஞ்சம் மாசாக கட்டிடலாம், ஓகேவா? இப்போ சூப்பராக கதை அப்படியே பெருசாகிட்டே போதில்ல. ஓகே, கதை ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இது எடுத்துகிட்டு போய் அப்படியே டெவலப் பண்ணிட வேண்டியது. ஆல்ரெடி டெவலப் ஆயாச்சு, இதை போய் அப்படியே டெவலப் பண்ணிட வேண்டியது தான். சரி, ஓகே. இதுக்கு மேலே நான் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வந்து பிரேக்கிங் பேடில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்து இவங்களோட ரிசம்பிளன்ஸ் இவங்களுக்குன்னு சொன்னால் அது வீடியோக்காக சொல்கிற மாதிரி ஆகிடும். நான் 100% ரிசம்பிளன்ஸ் இருக்கிற, அதாவது கேரக்டர் வைஸ் ஆகட்டும், இல்லை அவங்களோட ரோல் வைஸ் ஆகட்டும், எப்படி பிரேக்கிங் பேட்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இங்கே கூலியில் கொண்டு வந்துட்டுருக்காங்கங்கிறத சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் கேரக்டர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி காட்டினா அது வந்து இந்த வீடியோக்காக பண்ணுற மாதிரி ஆகிடும். அது கரெக்ட் இல்லை. ஸோ அப்படி தான் அந்த பிரேக்கிங் பேட்லேருந்து இந்த கதையோட கேரக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கூலியோட கேரக்டர்ஸாக கொண்டு வந்திருக்கோங்க. வேறு என்ன ரிசம்பிளன்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 ட்வின்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஷௌபின் கல்யாணி. ஸோ இந்த 2 ட்வின்ஸ் வந்து அந்த வில்லன் கஸ் இருப்பான். கஸ் வந்து அந்த போலீஸ் கிட்ட வந்து இன்டிமேட் பண்ணிடுவோம், இவங்க கொல்லறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணி அந்த போலீஸ் மூலமாக அந்த 2 ட்வின்ஸை வந்து போட்டு தள்ளுவான். அதே மாதிரி இங்கே ஷௌபினும் சரி கல்யாணம் அவங்க 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் வில்லனால் தான் கொல்லப்படுவான். ஸோ அங்கே ஒரு கனெக்ஷன், இங்கே ஒரு கனெக்ஷன், சிமிலர் அப்சர்வேஷன்ஸ் இன் போத் த திங்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பிரேக்கிங் பேட்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கூலியோட ஸ்டோரியில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இஸ் இட் ஹெல்த்தி ஆர் இஸ் இட் எப்படி இதை பார்க்குறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அதை மிஸ் பண்ணியிருந்தால் அதை கமெண்ட்ஸில் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் ஈவன் இந்த கூலியோட கதையோட ஸ்டார்டிங் பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்சாக தான் இருக்கும். ஃப்ரெண்டை கொல்ல வந்துட்டாங்க, அதனால் ரிவெஞ்ச் எடுக்க வந்து ரஜினியாக தான் இருக்கும். பட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டிட்டோங்கிறதுக்காக கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் கதையை வேறு மாதிரி, அவரோட மெயின் பர்பஸே வந்து மாறிடும். ஃப்ரெண்டை கொல்ல வந்ததுக்காக இல்லை, கூலிங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டில் கதையோட பர்பஸ், ஹீரோட பர்பஸையே மாற்றிடுவாங்க. ஸோ இங்கேருந்து பிட்ஸ் அண்ட் பீசஸ் எடுத்து சேர்த்து அங்கே ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு மசாலாவை கொண்டு வந்து ஒரு மல்டி ஸ்டாரராக மாற்றி, எப்படி விக்ரமில் வந்து கிளைமேக்ஸில் சூர்யா வந்தாரோ அதே மாதிரி அமீர்கான் கொண்டு வந்து, ஸோ அமீர்கான்லாம் வந்து நமக்கு வெளியில் தெரியாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து என்னடா அவர் காமெடி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியும். மேபி அதெல்லாம் வெளியில் வராமல் இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் எனிவே, இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் த ஸ்டோரியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கூலியோட ஸ்டோரி கூட சேர்த்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆட் பண்ணி ரஜினிக்கான ஒரு மாஸை க்ரியேட் பண்ணி அப்படி தான் அந்த கூலியோட கதையை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி என்ன விஷயங்கள் 2 படத்துக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைவில் சேர்த்துக்கோங்க, வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then, bye bye.